அண்மை செய்தி 10 மாநில முதலமைச்சர்களுடன் அமித்ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். எல்லையோரமாக இருக்கக்கூடிய 10 மாநில முதலமைச்சருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவசர ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து இந்தியா எடுத்திருக்கூடிய நடவடிக்கைகள்ல எல்லை பாதுகாப்பு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. அந்த வகையில எல்லை பாதுகாப்பு பணிகள்ல தீவிரப்படுத்தப்பட்டிருக்கூடிய சூழல்ல உள்நாட்டிலிருந்து சந்தேகப்படும்படியான நடமாட்டங்கள் குறித்தும், அதே நேரத்துல பாதுகாப்பு பணிக்கு உள்ளூர் காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்தும், எல்லையோரம் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய பணிகள் ஏதேனும் இருந்தால் அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் எல்லையோரம் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்ல எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது என்பதையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த ஆலோசனையின் போது அந்த மாநில முதலமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதும் இன்று பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்தியாவின் மிக துல்லியமான பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல், நாடு முழுவதும் கொண்டாட்டமான ஒரு தாக்குதலாக இதை பார்க்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த தாக்குதலுக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் எதிர்வினை ஆற்ற தயாராக இருக்கலாம். அதே நேரத்துல பாகிஸ்தானில் தங்கியிருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இதற்கு பதில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடலாம். இதையெல்லாம் முறியடிப்பதற்கு இந்திய ராணுவம் முழு வீச்சில் தயாராக இருக்கக்கூடிய சூழல்ல எல்லையோரமாக காஷ்மீர், பஞ்சாப், அதே போன்று நேபாளை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தியாவின் மாநிலங்கள்ல எல்லையோர மாநிலங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இது இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்கக்கூடிய சூழல்ல எல்லையோரம் கூடுதலான பாதுகாப்பும் கூடுதலான கவனங்களும் தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் அதிக விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய இந்த 10 எல்லையோர மாநிலங்களிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலையை குறித்தும், அதே போன்று அடுத்த கட்டமாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிப்பதற்காகவும் அறிவுறுத்தல் வழங்குவதற்காகவும் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் பொறுத்தவரையிலும் வெற்றிகரமான ஒரு ஆபரேஷனாக முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் எங்கு தாக்குதல் நடத்தியது, ஏன் தாக்குதல் நடத்தியது உள்ளிட்டவைகள் எல்லாம் முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கூடிய சூழல்ல தற்பொழுது உள்நாட்டில் மேலும் பல பாதுகாப்பு பணிகளை அதிக தீவிரப்படுத்துவதற்கான நேரம் இருப்பதனால் அதற்கான பணிகளில் தற்பொழுது மத்திய அரசு ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில தற்பொழுது இந்த எல்லையோரம் இருக்கக்கூடிய 10 மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தப்படக்கூடிய சூழல்ல லடாக் மற்றும் ஜம்முவின் துணைநிலை ஆளுநர்கள் அமித்ஷா உடனான அந்த ஆலோசனையில் பங்கேற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அந்த 10 மாநிலங்கள் என்பது பாகிஸ்தானுடைய எல்லைகளை பகிரக்கூடிய மாநிலங்கள் மட்டும் இல்லாது நேபாளுடன் எல்லை பகிரக்கூடிய மாநிலங்களிலும் இந்த ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு ஆலோசனை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை நடத்துகிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பாதுகாப்பு என்பது உள்நாட்டு பாதுகாப்புக்காக மட்டுமில்லாது வெளியிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் அவர்களுடைய தாக்குதல்களுக்கு தயாராக இருப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானுக்குள் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ள இந்த நிலையில் எல்லையோர மாநிலங்கள் தயார் நிலையில் இருப்பது குறித்து இந்த ஆலோசனையில் அறிவுறுத்தப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று ஒருமித்த குரல் சொல்லக்கூடிய சூழல்ல எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மட்டும் இந்த கான்பரன்ஸ் வாயிலாக இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டிருக்கு. வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடத்தக்கூடிய இந்த கான்பரன்ஸ்ல இந்த ஆலோசனை கூட்டத்துல பிரதமர் மோடி அமைச்சரவை கூட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களையும் அமித்ஷா அவர்கள் அந்த மாநில முதலமைச்சர்களுக்கு தெரிவிப்பார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் இன்று நள்ளிரவுல இந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக உலகம் அறிந்து கொள்ளும் வகையில இந்திய ராணுவம் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் உள்ளிட்டவர்கள் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தாங்க. அதில் இந்த தாக்குதல் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக பிரதமர் மோடி தலைமையில மத்திய அமைச்சரவை ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது பிரதமர் அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவரங்கள் வழங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் 10 மாநில முதலமைச்சர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் ஆலோசனை நடத்திருக்கிறார். இந்த ஆலோசனை என்பது சிக்கிம், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், அதே போன்று நேபாளை ஒட்டிருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் என்று எல்லையோரம் இருக்கக்கூடிய 10 மாநில முதலமைச்சர்களுடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலமான ஒரு ஆலோசனை கூட்டமாக இது இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மிக முக்கிய காரணமே பாதுகாப்பு மட்டுமில்லாது ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாத பயங்கரவாதிகளும், அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லியிருக்கக்கூடிய சீனாவோ ஏதேனும் செய்துவிடக் கூடாது என்ற நேரத்தில், அதே நேரத்தில் அவர்கள் எது செய்தாலும் அதனை முறியடிப்பதற்கு தயாராக இருப்பதற்கும் இந்தியா தயாராக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல
எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய ஒருங்கிணைப்பும் அவருடைய கூட்டு உழைப்பும் தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் மிக ஒரு உச்சபட்சமான விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம் என்பதனாலையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சில அறிவுறுத்தல்கள் மத்திய அரசின் மூலமாக வழங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த 10 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் பங்கேற்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பஞ்சாப், குஜராத், அது மேற்கு வங்கம், ராஜஸ்தான், அது உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் அமித்ஷா அவர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிக்கிம், மேற்கு வங்கத்தை சேர்ந்த முதலமைச்சர்களும் இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 மாநிலத்துடைய முதலமைச்சர்களும் அந்த மாநிலத்தில் இந்திய அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற நேரத்தில் ராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.